ஹெட்டிங் பாருங்கள். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10% லான்னு சொல்லக்கூடியது. 10% லான்னா 10 விழுக்காடு விதி அப்படி சொல்லக்கூடிய இது பேர். The law was proposed by Lindemann சொல்லக்கூடிய scientist. This law was proposed by Lindemann 1942. 1942. இவர் தான் பாருங்க. It states that during transfer of food energy from one tropic level to other tropic level, அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு உணவு வழி ஆற்றல் வந்து ஒரு ஊட்ட மட்டத்திலிருந்து மற்றொரு மட்டத்துக்கு கடத்தும் போது 10% மட்டும்தான் ஒவ்வொரு ஊட்ட மட்டத்திலும் சேமிக்கப்படுதுன்றாங்க. நல்லா கவனிக்கணும் நீங்கள், இது முக்கியமானது. 10% லானா 10 விழுக்காடு விதி. திஸ் லா வாஸ் ப்ரொபோஸ்டு பை லிண்டிமேன் 1942ல் சொல்லியிருக்காரு. இவர் தான் ஃபஸ்ட்டு அதை முன்மொழிந்தார் சொல்லலாம், இவர் தான் உருவாக்குனார் சொல்லலாம். இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் தட் டூரிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜினா உணவு ஊட்டம் ஃப்ரம் ஒன் டிராபிக் லெவலில் இருந்து அனதர் லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது only about 10% stored at every level and rest of them 90%. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டிராபிக் லெவலில் இருந்து இன்னொரு டிராபிக் லெவல் வந்து ஊட்டமானது கடத்தப்படும் பொழுது, ஊட்டமானது அல்லது ஆற்றல் கடத்தப்படும் போது 10% ஆற்றல் மட்டும்தான் கடத்தப்படும், 10% ஆற்றல் மட்டும்தான் கடத்தப்படும் சொல்கிறாங்க. மீதமுள்ள 90% வந்து சுவாசித்தல், சிதைத்தல் போன்ற நிகழ்வுகளின் மூலமாக வெப்பமாக இழக்கப்படுகிறது. அப்போ மீதமுள்ள 90% 10% தான் கடத்தப்படுது. ஒரு லெவலில் இருந்து இன்னொரு லெவலுக்கு 10% கடத்தப்படுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 90% இருக்குங்களா, இது 90% எனர்ஜி வந்து லாஸ்ட் இன் ரெஸ்பிரேஷன் அண்டு டீகம்போசிஷன், அதாவது சுவாசித்தலுக்காகவும் சிதைத்தலுக்காகவும் இழக்கப்படுதுன்றாங்க. அப்போ ஒரு மட்டம் இங்கே பாருங்கள், இது ஒரு மட்டம். இந்த மட்டத்திலிருந்து இந்த மட்டத்துக்கு ஆற்றல் கடத்தும் பொழுது இங்கேருந்து 100% ஆற்றல் இங்கே இருக்குன்னா அதில் 10% தான் இங்கே கடத்தப்படும். மீதமுள்ள 90% வந்து இங்கே ரெஸ்பிரேஷனுக்காக, டீகம்போசிஷன் சிதைத்தலுக்காக இங்கே இழக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதைத்தான் ஹென்ஸ் த லா இஸ் கால்டு 10% லான்னு சொல்லக்கூடியது. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் ஷோவன் தட் ஆஃப் த 100 அதாவது 1000 ஜூல்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி ட்ராப்டு பை ப்ரொடியூசர்ஸ். அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 1000 ஜூல்னா 1000 ஜூல் சூரிய ஒளி உற்பத்தியான பிளான்ஸ் மூலமாக இழுக்கப்படுகிறது. எங்கேருந்து? சோலார் எனர்ஜியிலேருந்து, சூரிய ஒளியிலிருந்து 1000%, அதாவது 1000 ஜூல்கள் வந்து ட்ராப்டு பை ப்ரொடியூசர்னா தாவரங்களால் ஈர்க்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும், சூரிய ஒளியிலிருந்து 1000 ஜூல்கள் வந்து தாவரங்களால் இழுக்கப்படுகிறது. ஓகே சொல்கிறாங்களா? ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஸ்டோர்டு இன் கெமிக்கல் எனர்ஜி. அதில் வந்து 100%, அதாவது பார்த்தீங்கன்னா 100% ஜூல்கள் மட்டும்தான் வேதி ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அப்போ 1000 ஜூல்கள் வந்து தாவரம் பிளான்ட்ஸ் எடுத்தால் கூட அதில் 100 ஜூல்கள் மட்டும்தான் எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெமிக்கல் வேதி ஆற்றல் வருது. த்ரூ த ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை மூலமாக அந்த வேதியில் மாற்றப்படுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 900 ஜூல்ஸ் வுட் பி லாஸ்ட் இன் என்விரான்மெண்ட். அதாவது மீதமுள்ள 900 ஜூல்கள் வந்து சுற்றுச்சூழலால் இழக்கப்படுகிறது சொல்கிறாங்க. அப்போ ஒரு பிளான்ட்ஸ் வந்து சன்லைட்டில் இருந்து 1000 ஜூல் எடுத்தால் அதில் 100 ஜூல் மட்டும்தான் ஆற்றலாக மாற்றப்படுது, கெமிக்கல் ஆற்றலாக மாற்றப்படுது. ரிமைனிங் 900 ஜூல்ஸ் வந்து என்விரான்மெண்ட் மூலமாக இழக்கப்படுது சொல்கிறாங்க. அடுத்த பாருங்கள், இந்த நெக்ஸ்ட் டாபிக் லெவல் ஹெர்பிவோர்ஸ். அடுத்த லெவல் வந்து ஹெர்பிவோர்ஸ். ஓகேங்களா? அந்த ஹெர்பிவோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் டாபிக் ஹெர்பிவோர்ஸ் இருக்குங்களா, விச் ஃபீட் ஆன் த ப்ரொடியூசர்ஸ். இது வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்தை சாப்பிட்றாங்க. இந்த ஹெர்பிவோர்ஸ் வந்து இந்த ப்ரொடியூசர் இந்த பிளான்ட்ஸ் சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அந்த பிளான்ட்ஸில் எவ்வளோ இருக்குது? 100% ஜூல் தான் இருக்குது இல்லைங்களா. அப்படி சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இது வந்து 10 ஜூல் தான் கிடைக்கும். 10 ஜூல் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 100% ஜூலை வந்து
ஹெர்பிவோர்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது தாவரத்தை சாப்பிட்றதுனால இந்த தாவரத்தோட 100% ஜூல் வந்து இங்கே போகுது. ஆனால் அங்கே வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் கிடைக்கும். ரிமைனிங் வந்து 90% வந்து அங்கேயும் இழக்கப்படுது. பாருங்களேன், நெக்ஸ்ட் டாபிக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஹெர்பிவோர்ஸ் விச் ஃபீட் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கெட் ஒன்லி 10% ஜூல் கிடைக்குது. அதே மாதிரி அண்ட் ரிமைனிங் அண்ட் பாருங்களேன் 90,000 ஜூல்ஸ் லாஸ்ட் இன் த என்விரான்மெண்ட். அங்கேயும் சூழல்கள், அதாவது சூழ்நிலைகளால் என்விரான்மெண்ட் மூலமாக 90% ஜூல் வந்து இழக்கப்படுது. லைக் திஸ் நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இந்த கார்னிவோர்ஸ் விச் ஈட் ஹெர்பிவோர்ஸ். கார்னிவோர்ஸ் ஈஸ்ட்னது ஹெர்பிவோர்ஸ். அவங்களுக்கு வந்து அப்போ 10% பாருங்க 10% ஜூல் தான் இங்கே கிடைக்குதா இல்லையா? இந்த 10% ஜூலை உள்ள இந்த ரேபிட்டை வந்து ஸ்னேக்ஸ் சாப்பிடுது. அப்போ 10 இங்கே கிடைச்சுன்னா இங்கே வந்து 1 ஜூல் தான் கிடைக்கும். அதாவது ஒரே ஒரு ஜூல் 10ல் ஒரு பகுதி 1 ஜூல் தான் கிடைக்குது. அந்த 1 ஜூல் கிடைக்கும் பொழுது அந்த பாருங்க 1 ஜூல் எனர்ஜி மட்டும்தான் அங்கே கிடைக்கும். ரிமைனிங் உடைய 90 ஜூல்ஸ் வந்து என்னது டிசிபேட்டட்னா அந்த சுவாசத்தின் மூலம் இறக்கப்படுகிறது. ஃபைனலி கார்னிவர்ஸ் ஈட்டன் பை த டெரிட்டரி கன்சியூமர்ஸ். அவருக்கு வந்து 0.1 ஜூல் தான் எனர்ஜி கிடைக்குது. ரிமைனிங் வந்து 0.9 ஜூல் இஸ் லாஸ்ட் இன் என்விரான்மெண்ட். தி சக்சஸிவ் டாபிக் லெவல் ஒன்லி 10% லாஸ்டர்டு. இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். 10% லாஸ்ன்றது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டின். அதாவது ஒரு பிளான்ஸ் வந்து 1000 ஜூலை வந்து சன்லிருந்து எடுத்துச்சுன்னா இந்த பிளான்ஸுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து 100 ஜூல் தான் கிடைக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 900 ஜூல் வந்து என்விரான்மெண்ட் மூலமாக லாஸ் ஆகிடுறாங்க. அப்போ இந்த 100 ஜூல் உள்ள பிளான்ஸை அந்த ரேபிட் சாப்பிடும் பொழுது அதுக்கு 10 ஜூல் தான் கிடைக்கும். ரிமைனிங் 9 ஜூல் வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் லாஸ் ஆகுது. இப்போ அந்த 10 ஜூலுடைய இந்த ரேபிட்டை வந்து ஸ்னேக் சாப்பிடும்போது அதுக்கு 1 ஜூல் எனர்ஜி மட்டும் தான் கிடைக்கும். ரிமைனிங் 9 ஜூல் வந்து அங்கே லாஸ் ஆகுது. அப்போ இந்த 1 ஜூல் இருக்கக்கூடிய இந்த ஸ்னேக்கை வந்து இந்த ஈகிள் சாப்பிடும் பொழுது அதுக்கு 0.1 தான் கிடைக்கும். 0.9% வந்து லாஸ் ஆகுது. இதுதான் என்னது 10% லாஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் பார்க்கலாம். அடுத்த ஹெட்டிங் வந்து ஃபுட் செயின். அடுத்து வந்து ஃபுட் செயின். ஃபுட் செயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உணவு சங்கிலி என்று பெயர். உணவு சங்கிலி பாருங்க. உணவு சங்கிலி இந்த மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ். எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? ப்ரொடியூசர்னா உற்பத்தி ஆகும். அப் டு டாப் கார்னிவோர்ஸ் இஸ் நோன் அஸ் ஃபுட் செயின். அப்போ உணவு சங்கிலின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு, அதாவது எனர்ஜி வந்து ப்ரொடியூசர்கிட்ட இருந்து கார்னிவோர்ஸ் வரைக்கும் அந்த எனர்ஜி பாஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் ஃபுட் செயின் பேர். அப்போ எனர்ஜி வந்து மூவ் ஆகுது. எங்கே? ப்ரொடியூசர்கிட்ட இருந்து டாப் கார்னிவோர்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொன்னாங்க. பாருங்கள், இன் எனி ஃபுட் செயின், எந்த ஃபுட் செயினாக இருந்தாலும் சரி, எனர்ஜி ஃப்ளோ ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு பிரைமரி கன்சியூமர்ஸ் அண்டு பாருங்க தென் பிரைமரி கன்சியூமர் டு செகண்டரி கன்சியூமர் அண்ட் ஃபைனலி செகண்டரி கன்சியூமர் டு டெரிட்டரி கன்சியூமர். அப்போ ப்ரொடியூசர்லேருந்து பிரைமரி கன்சியூமருக்கு எனர்ஜி மூவ் ஆகுது. பிரைமரி கன்சியூமர் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து செகண்டரி கன்சியூமருக்கு போகுது. செகண்டரி கன்சியூமருடைய எனர்ஜி வந்து டெரிட்டரி கன்சியூமருக்கு மூவ் ஆகுது. ஹென்ஸ் இட்ஸ் ஸோ லீனியர் நெட்வொர்க். இது வந்து லீனியர் நெட்வொர்க் லிங்க்ஸ். லீனியர்னா நீங்கள் பார்க்கணும். ஜென்ரலி தேர் ஆர் 2 டைப் ஆஃப் ஃபுட் செயின் இருக்குது. மொத்தம் 2 டைப் ஃபுட் செயின் இருக்குது. ஒன்று கிராசிங் ஃபுட் செயின். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் டெரிட்டஸ் ஃபுட் செயின். கிராசிங் ஃபுட் செயின் இன்னொன்று டெரிட்டஸ் ஃபுட் செயின் சொல்லக்கூடியது. சரி, கிராசிங் ஃபுட் செயின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் உணவு சங்கிலி என்று பேர். டெரிட்டஸ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மக்கு பொருள் உணவு சங்கிலி என்று பெயர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். சரி, கிராசிங் ஃபுட் செயின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பாருங்கள். The main source of energy for the crossing food chain is in the sun. Is the sun. அப்போ கிராசிங் ஃபுட் செயின்னா எங்கே கிடைக்குன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து சன்ல இருந்து தான் இந்த கிராஸுக்கு கிடைக்குது. இட் பிகின்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் லிங்க். இதுதான் முதல் லிங்க் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பேர் தான் ப்ரொடியூசர்ஸ். அப்போ சன்னில் இருந்து அந்த எனர்ஜியானது ஃபஸ்ட்டு யார் கிடைக்குது? ப்ரொடியூசர் கிடைக்குது. செகண்டரி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லிங்க் இந்த ஃபுட் செயின் பிரைமரி கன்சியூமர் மவுஸ் கிடைக்குது.
இங்கேருந்து தான் பாருங்கள் கிராஸ்க்கு வந்து தான் சன்லைட்லேருந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜி கிராஸில் இருக்கும்போது அந்த கிராஸை வந்து மவுஸ் சாப்பிட்றதுனால இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து மவுஸ்க்கு மூவ் ஆகுது. மவுஸ் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து மவுஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து பிரைமரி கன்சியூமர். இந்த பிரைமரி கன்சியூமரான மவுஸை வந்து இந்த ஸ்னேக் ஈட் பண்ணும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து செகண்டரி கன்சியூமர் சொல்லக்கூடிய இந்த ஸ்னேக் போகுது. இந்த இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து இந்த ஸ்னேக்கை சாப்பிடக்கூடிய ஈகிள் இது வந்து டெரி கன்சியூமர். இந்த மாதிரி எனர்ஜி வந்து மூவ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ஃபுட் செயின். இது பேர் தான் ஃபுட் செயின் பேர். பாருங்கள், த தேர்ட் லிங்க் ஃபுட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கன்சியூமர்ஸ் ஸ்னேக் which get their food chain primary consumer ஓகேங்களா, primary from primary consumer. இந்த fourth link பார்த்தீங்கன்னா food chain is tertiary consumers eagle which get their from food chain secondary consumer. அப்போ இந்த ஈகிளுக்கு வந்து எங்கேருந்து எனர்ஜி கிடைக்குன்னா செகண்டரி கன்சியூமர் கிடைக்கிது. ஓகேங்களா, இந்த மாதிரி படிப்படியாகத்தான் மூவ் ஆகும். அப்போ ப்ரொடியூசர்னு சொல்லக்கூடிய கிராஸ் இதை வந்து சன்லைட்லேருந்து எனர்ஜி எடுக்குது. அந்த எனர்ஜி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும் சொல்கிறாங்க, எனர்ஜி மூவ் ஆகும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் கேட்டிங் வந்து டெரிடஸ் ஃபுட் செயின். சரி, டெரிடஸ் ஃபுட் செயின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கு பொருள்னா இந்த சிதைவு கூலம்னு சொல்லுவாங்க. அதாவது உணவு சங்கிலி சொல்லுவாங்க. அதாவது மக்கு பொருள் உணவு சங்கிலின்னு பேர். ஓகேங்களா, திஸ் டைப் ஆஃப் ஃபுட் செயின் இஸ் பிகின்ஸ் வித் டெட் ஆர்கானிக் மேட்டர். இந்த ஃபுட் செயினில் வந்து எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா டெட் ஆர்கானிக் விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இறந்து போன உயிரினங்கள் வந்து அதை மக்க செய்து அதிலிருந்து எனர்ஜி எடுக்கக்கூடியதான் என்னது டெரிடஸ். அப்போ இறந்து போன உயிரினங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களாக இருக்கலாம் அல்லது விலங்குகளாக இருக்கலாம். அந்த இறந்து போன தாவர விலங்குகள் இருக்குங்களா, அதில் இருந்து எனர்ஜி எடுக்கக்கூடியது தான் அந்த டெரிடஸ் ஃபுட் செயின் சொல்கிறது. பாருங்கள், a large amount of organic matter is derived from dead plants and animals. அப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சொல்லியாச்சுன்னா பாருங்களேன், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அதாவது முக்கிய ஆற்றல் மூலமாக எடுக்கக்கூடியது. இப்போ இறந்த பொருள் வந்து அதாவது அதிக அளவு எனர்ஜியை எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. லார்ஜ் அமௌண்ட்டாக ஆர்கானிக் மேட்டர்னா கரிமப்பொருள். ஆர்கானிக் மேட்டர்னா என்னது? கரிமப்பொருள். அப்போ அதிகப்படியான கரிமப்பொருள் என்ன பண்ணால் இறந்த தாவரங்கள் விலங்குகள் அவற்றின் கழிவுப் பொருளிலிருந்து பெறப்படுகிறது. தாவர விலங்குகள் கழிவுப் பொருள் அதிகமான ஆர்கானிக் மேட்டர் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பாருங்க, அதான் என்னது எக்ஸ்கிரீட் சொல்கிறது. This type of food chain is present in all ecosystem. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சூழல் மண்டலத்துக்கும் பொதுவானது. இது வந்து எல்லா சூழல் மண்டலத்துக்கும் பொதுவான சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இப்போ பாருங்க, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த டெட் ஆர்கானிக் மேட்டர் இஸ் என்னது ட்ரான்ஸ்ஃபர்டு த்ரூ த சீரியஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் கால்டு டெரிடஸ் கன்சியூமர்ஸ். அதாவது carnivores. The small carnivores to large carnivores. small என்னது சிறிய carnivores. அதிலிருந்து லார்ஜ்னா டாப் carnivores with repeated eating. அதாவது repeated eating begin eaten respectively. This is called டெரிடஸ். அதாவது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சிறிய ஊனுண்ணிகள் இருந்து பெரிய இறுதி உண்டு முறையாக உண்ணுதலாலும் உண்ணப்படுவதாலும் இது நிகழ்கிறது. ஒரு சிறிய கார்னிவோர்ஸை ஒரு டாப் கார்னிவோர்ஸ் வந்து சாப்பிட்றதுனால தான் இந்த எனர்ஜி மூவ் ஆகுறது அப்படி கண்டினியூவாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் இருக்காங்க பாருங்கள். டெரிடஸ் சொல்லக்கூடியது இங்கே மக்கி போன இளைய தலைகள் அப்படி இருக்குது. அதுலேருந்து உணவு வந்து எருத்துவாம் கிடைக்குது. அந்த இளைய தலைகளை எருத்துவாம் சாப்பிடுது. அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது. இந்த எருத்துவாம் யார் சாப்பிட்றோன்னா பிளாக் பேர்ட்ஸ் சொல்லக்கூடியது. இதுதான் சுமார் கார்னிவர்ஸ் இது சாப்பிடுது. அப்போ இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து அந்த டாப் கார்னிவர்ஸ் கூடிய ஈகிள் கிடைக்குது. ஓகேங்களா, ஈகிள் அதாவது ஹவாக்ஸ் கூடிய அந்த பேர்டு கிடைக்குது சொல்கிறாங்க. பேர்ட்ஸ் கிடைக்குது. இது வந்து ஃபுட் செயின். அடுத்து பாருங்கள் ஃபுட் வெப். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது ஃபுட் வெப் சொல்லப்படுது. ஃபுட் வெப்னா என்னதுன்னா உணவு வலை. உணவு வலை. அதை பாருங்கள், The interlocking pattern of a number of food chain form a web
லைக் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்டு ஃபுட் வெப். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா உணவு சங்கிலி, அதாவது நம்பர் ஆஃப் இது வந்து இது பாருங்க, இது ஒரு உணவு சங்கிலி. அப்போ பார்த்தோம்னா அது உணவு சங்கிலி. இந்த மாதிரி பல உணவு சங்கிலிகள் ஒன்றாக பல புட்செயின் ஒன்றாக இணைந்து உருவானது தான் இந்த ஃபுட் வெப்புன்றது. ஃபுட் வெப்னா உணவு வலைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபுட் செயின். அதாவது நம்பர் ஆஃப் ஃபுட் செயின் வந்து வெப்பா, அதாவது வெப் லைக் அரேஞ்ச்மெண்ட் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு ஒரு ஃபுட் வெப்பாக வருவது. ஃபுட் வெப்னா ஒரு உணவு வலையாக வருவது. பாருங்க, இட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஈகோசிஸ்டம். இது வந்து சிஸ்டம். இந்த மெயின்டைன் இஸ் ஸ்டெபிலிட்டி, அதாவது ஸ்டெபிலிட்டி நேச்சர் இஸ் கால்டு அதாவது ஹீமோஸ்டாசிஸ்னா சமநிலை அடைதல், ஒன்றுக்கு ஒன்று சமநிலை அடைதல். எக்ஸாம்பிள் பாருங்க, இன் ஏ கிராசிங் ஃபுட் செயின் இஸ் கிராஸ் லேண்ட். இப்போ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிராஸ் லேண்ட். ஓகேங்களா, கிராஸ் லேண்ட். அப்போ இஸ் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏ ரேபிட். பாருங்க, ஆப்ஷன்ஸ் ஏ ரேபிட், ஏ மவுஸ், மெனி ஆல்சோ ஃபுட் செயின்ஸ். பாருங்க, ரேபிட் மவுஸை வச்சு இங்கே நிறைய ஃபுட் செயின் உருவாயிருக்கு. ஓகேங்களா, இந்த மவுஸ் இஸ் டர்ன் மே பி ஈட்டன் டைரக்ட்லி ஹவாக் பை ஆர் பை எ ஸ்னேக் அண்ட் த ஸ்னேக் மே பி டைரக்ட்லி ஈட்டன் பை ஹவாக்ஸ். நல்லா பாருங்க, இங்கே கிராஸ் இருக்கு. இந்த கிராஸை சாப்பிடப்படுறது ரேபிட். அந்த ரேபிட்டை யார் சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவாக் சாப்பிடுது. இது ஒரு ஃபுட் செயின். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் இருக்கு, அதை எதுக்குன்னா மவுஸ் சாப்பிடுது. அந்த மவுஸை வந்து ஹவாக் சாப்பிட்றது, அது ஒரு ஃபுட் செயின். அதுக்கடுத்து அந்த மவுஸ் சாப்பிட ஸ்னேக் சாப்பிடுது, ஸ்னேக்கை சாப்பிடுறது ஹவாக், இது ஒரு ஃபுட் செயின். அப்போ இது ஒரு ஃபுட் செயின், இங்கே இது ஒரு ஃபுட் செயின், இங்கே ஒரு ஃபுட் செயின். ஓகேங்களா, அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, கிராஸ் கோப்பர் இருக்கு. கிராஸ் கோப்பரை லிசார்ட் சாப்பிடுது, லிசார்டை வந்து ஹவாக் சாப்பிடுது, இது ஒரு ஃபுட் செயின். அதே கிராஸ் கோப்பரை இது வந்து ஹவாக் சாப்பிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஃபுட் செயின் இருக்கு. இந்த 5 ஃபுட் செயின் ஒன்றோட ஒன்று பார்த்தீங்கன்னா அது கண்டினியூவாக நடக்கிறதுனால இது வந்து இணைஞ்சிருக்கிறதுனால இது வந்து ஃபுட் வெப் என்று அழைக்கப்படுகிறது. ஃபுட் வெப் அப்படி சொல்கிறாங்க. பாருங்க, ஹென்ஸ் த இன்டராக்டிங் பேட்டர்ன் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் இஸ் த ஃபுட் வெப். இது வந்து ஒன்று ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணி அது ஃபுட் வெப்பாக மாறுது. அப்போ எங்கே மாறுது? ஈகோசிஸ்டம்ஸ். அதாவது மே ரிமைன் பேலன்ஸ்டு எர்த் டு ஈச் அதர் பை சம் ஷார்ட் நேச்சுரல் செக். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உணவு வலை வந்து இந்த சிற்றினங்களுக்குள்ளவே மாறி நடந்து சமநிலையை தக்க வைக்க இந்த உணவு வலை வந்து உதவுகிறது. அப்போ உயிரினங்களுக்குடைய இந்த உணவு சங்கிலிகளில் அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அது வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று நடந்து அதாவது சமநிலையை தக்க வைத்துக் கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து கேட்டி பாருங்க, சிக்கிங் ஆஃப் ஃபுட் வெப்னா இந்த உணவு சங்கிலின் மூலம் நன்மை என்னன்னு கேட்குறாங்க. உணவு சங்கிலின் மூலம் நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபுட் வெப் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் டு டிஸ்கிரீட் ஸ்பீசிஸ் interaction called direct interaction. அதாவது ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன் கால்டு டைரக்ட் இன்ட்ராக்ஷன் சொல்றது. அதாவது நேரடி இடைச்செயல் எனப்படும் சிற்றினங்களுக்கு இடையே அதாவது ஃபுட் வெப் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்றினங்களுடைய நிகழும் இடைவிளைவை அதாவது விளக்கவே உணவுகளை உருவாக்கப்படுது. ஒன்றும் கிடையாது, இடைச்செயல் இன்ட்ராக்ஷனை விளக்குவதற்காக, இந்த நேரடி இன்ட்ராக்ஷனை விளக்குவதற்காகத்தான் இந்த ஃபுட் செயினை உருவாக்கப்பட்டிருக்குன்றாங்க. ஓகேங்களா, எப்படி ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஊடால வந்து இந்த ஃபுட் செயின் நடக்குது. அதை நம்மளுக்கு விளக்குவதற்காக உருவாக்கப்பட்டது இந்த ஃபுட் வெப்புன்றாங்க. அப்போ ஃபுட் வெப் இஸ் கன்ஸ்ட்ரக்டடு டு டிஸ்கிரைப் ஸ்பீசிஸ்னால் சிற்றினங்கள், அதாவது சிற்றினங்களுடைய இன்ட்ராக்ஷனாக நடக்கக்கூடிய இடைவினையை தான் விளக்குறது தான் இந்த ஃபுட் வெப்புன்றாங்க. ஓகேங்களா, அடுத்த பார்க்கலாம். அடுத்து it can be used to illustrate indirect interaction among the direct species. அதாவது different species. அதாவது indirect interaction among different species. அதாவது பார்த்தீங்கன்னா it can be used to illustrate அப்படி சொல்லக்கூடியது. இங்கே வேறுபட்ட சிற்றினங்களுக்கு இடையே மறைமுகமான தொடர்புகளை விளக்கப்படுகிறது. வெவ்வேறு சிற்றினங்களுக்கு இடையே காணப்படக்கூடிய சில மறைமுகமான தொடர்புகளை இங்கே இந்த ஃபுட் வெப் வந்து வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஃபுட் வெப் வந்து வெளிப்படுத்துது. அடுத்து பாருங்க, இட் இஸ் கேன் பி யூஸ்டு ஸ்டடி பாட்டம் ஆஃப்
இல்லை ஸ்டடி பாட்டம் அப் ஆர் டாப் டவுன் கண்ட்ரோல் கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்ட சிற்றினங்களுக்கிடையே உள்ள மறைமுக தொடர்புகளை விளக்க உதவுகிறது. வேறுபட்ட சிற்றினங்களுக்கிடையே அதாவது மறைமுக தொடர்பை கூட வெளிப்படுத்த இது உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து இது கேள்வி பாருங்க. கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்களே, கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர்னா குழுமம் சொல்லுவோம். கம்யூனிட்டியானது குழுமம். அந்த குழும கட்டமைப்பு கீழே உயர்நிலை அல்லது உயர்நிலை கீழ்நிலை கட்டுப்பாடுகளை இது அறிய பயன்படுது. உயர்நிலை இருக்கக்கூடிய உயிரினங்களையும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் அறிய பயன்படுவதுதான். அப்போ இட் கேன் பி யூஸ் டு ஸ்டடி ஆஃப் பாட்டம் ஆப் டாப் டவுன், அதாவது டாப் டவுன் கண்ட்ரோல், அதாவது கீழ்மட்ட உயிர்நிலையும் சரி மேல்மட்ட உயிரினையும் அறிந்து கொள்ள அந்த புட் வெப் பயன்படுத்த சொன்னாங்க. அடுத்து பாருங்க. இட் கேன் பி யூஸ்டு ரிவல், அதாவது இட் கேன் பி யூஸ்டு ரிவல் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இன் டெரஸ்டீரியல் அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். நீர் மற்றும் நிலம் மற்றும் நீர்வாழ் சூழ்நிலை மண்டலங்களின் வேறுபட்ட ஆற்றல் பரிமாற்றங்களை வெளிப்படுத்த இது பயன்படுது. நில மற்றும் நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம் நிலத்தில், அதாவது அக்வாட்டிக்னா அக்வாட்டிக் கேபிட்டல்ன்றாங்க இல்லையா, அக்வாட்டிக் சொல்லக்கூடிய ஈகோசிஸ்டமாக இருந்தாலும் சரி டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமாக இருந்தாலும் சரி ரெண்டுக்கும், அதாவது அக்வாட்டிக்காக இருந்தாலும் டெரஸ்ட்ரியல் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ரெண்டு ஆற்றல் பரிமாற்றங்களை இதை அறிய பயன்படுது இந்த ஃபுட் வெப். எதை? டெரஸ்ட்ரியல் ஃபுட் செயினுக்கும் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துக்கும் ஆற்றல் எவ்வளோ பரிமாறுது விளக்குவதற்கு இது பயன்படுத்த சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.